ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருந்த கார்த்தி அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு பதிவு வந்து வந்திருக்குங்க. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நடிகர் சிவகுமாரோட 2 பசங்க தான் வந்து தமிழ் சினிமா முன்னணி நடிகர்களாக இருக்கவங்க நம்மளோட சூர்யா மற்றும் கார்த்தி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரசிகர்களோட ஒரு பட்டாளம் அப்படின்னா வந்து நம்மளோட சூர்யா மற்றும் கார்த்தி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இது வரைக்கும் ஒரு தெரியாத உண்மையை வந்து இப்போ வந்து ஒரு பாடகர் கிரிஷ் வந்து இப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ அதாவது சிங்கம் 3 படப்பிடிப்பப்போ வந்து அவரும் சூர்யாவும் வந்து ஒரே காரில் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து தெருவில் வந்து ஒரு விபத்தில் வந்து தலையில் வந்து பலத்த காயத்துடன் வந்து ஒரு நபர் வந்து அடிபட்டு கிடந்திருக்காரு. ஸோ அவரை சுற்றி வந்து நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து உதவலை. உடனே வந்து கார்லேருந்து வந்து சூர்யா இறங்கி வந்து ஸோ அந்த நபர் வந்து காரில் ஏற்றிக்கொண்டு அவரை போய் வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்து அவரு தான் வந்து அந்த நபரையே காப்பாற்றினார். இதை வந்து நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஏன்னா வந்து நான் வந்து இதை கண்டிப்பாக பண்ணியிருப்பேனான்னு தெரில. ஏன்னா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். அதுக்கு அவர் வந்து நான் மட்டும் இந்த உதவி வந்து பண்ணலைன்னா ஸோ ஒரு உயிர் போயிருக்கும். இப்போ இதேமாரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி கார்த்தியும் நடு ரோட்டில் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து காப்பாற்றினார். ஸோ அதனால் யாருக்கு உதவியாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். அதாவது சூர்யாவோட தம்பி கார்த்தி வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு விபத்து வந்து ஏற்பட்டிருக்கான். ஸோ அந்த விபத்தில் வந்து கார்த்தியோட தலையில் ரொம்ப பெருசாக அடிபட்டு அவர் வந்து தெருவில் வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து ஒரு இந்த பையன் வந்து பார்க்க சிவகுமார் மகன் மாதிரி இருக்கானே அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து உடனடியாக வந்து கார்த்தியை வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிருக்காங்களாம். ஸோ அவங்க மருத்துவமனையில் அனுமதிச்சதுனால தான் வந்து கார்த்தி வந்து இப்போ வந்து உயிரோடு இருக்காங்க. இல்லைனா வந்து அவருக்கு வந்து அப்பயே தான் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து யாருக்கு உதவினாலும் வந்து நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன் அப்படின்னு வந்து சூர்யா வந்து நம்மளோட கிறிஷ் கிட்ட சொல்லியிருக்காராம். இந்த ஒரு தகவல் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம்மையாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு.